வெல்கம் டு உமையா கிச்சன். வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்து வீட்டிலே வந்து ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ப்ளம் கேக்குக்கு வந்து எக்கு தேவையில்லை, ஓவன் தேவையில்லை, ஈஸ்ட் தேவையில்லை, ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். இது கேரமலைஸ் ஆகட்டும். இப்படியே கிண்டிகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கரைஞ்சி கேரமலைஸ் ஆயிரும். தண்ணி இப்போ ஊற்றக்கூடாது. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டே வருது. இது பண்ணும்போது ஹையில் வைக்கக்கூடாது, சிம்லேயே வைக்கணும். கை விடாமல் கிண்டணும், இல்லாட்டி சட்டியில் பிடிச்சிக்கிட்டுரும். இப்போ கரைஞ்சிருக்கு, ஆனால் வந்து கலர் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக ப்ரௌனாக வரணும். அப்போ தான் வந்து கேக் நல்ல கலர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்ல கலர் வந்துருச்சு, ப்ரௌன் கலரு. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் தண்ணி ஊற்றணும். அதுவும் சுடு தண்ணி 1/2 கப்பு ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிளறிக்கலாம். இது எல்லாமே சிம்மில் வச்சு தான் பண்ணணும். இப்போ 2 நிமிஷம் நல்லா கிண்டியாச்சு. இப்போ வந்து நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அதான் கிஸ்மிஸ், ப்ரௌன் கலர் கிஸ்மிஸ் 50 கிராம், பிளாக் கலர் கிஸ்மிஸ் 50 கிராம், எல்லாமே 50 கிராம் தான். அடுத்து எல்லா நட்ஸும் சேர்த்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ 50 கிராம், அப்புறம் டுட்டி ஃப்ரூட்டி 50 கிராம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வந்து 50 கிராம் சீனி, 50 கிராம் பட்டர், வெண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும். இப்போது 50 ml பால் எடுத்திருக்கேன். இது வந்து காய்ச்சின பால். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறிப்போயும் இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு லெமனோட ஜூஸை வந்து சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தயிர் சேர்க்குறத விட இப்படி செஞ்சால் ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும் கேக்கு. லெமன் ஊற்றினோடனே திரிஞ்சிருச்சு. இப்போ இதை தனியாக வச்சிடலாம். இப்போ கீழே ஒரு பவுல் வச்சு அது மேலே வடிகட்டி வச்சுக்கலாம். இதில் வந்து 200 கிராம்ஸ் மைதா, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது சோள மாவு, இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இதை நல்லா சலிச்சுக்கலாம். இப்போ சலிச்சாச்சு. இப்போது இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு சீனி பாகில் காய்ச்சினோம்ல, இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை சேர்த்துக்கலாம். இதில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவோட. இடையில வந்து நம்ம பால் லெமனில் போட்டு வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இந்த 50 ml பாலையும் ஊற்றிடணும்.
ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கேக் டின்னில் வந்து நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கலாம். நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி தடவிக்கணும். இப்போது கேக் டின்னில் வந்து எல்லா பக்கமும் நெய் தடவியாச்சு. நெய் இல்லாட்டியும் பரவாயில்ல, பட்டர் தடவிக்கலாம். அப்படி இல்லாட்டி எண்ணெய் கூட தடவிக்கலாம். இப்போது இதில் இந்த பட்டர் ஷீட் வச்சுக்கலாம். இப்போது இதில் நம்ம ரெடி பண்ண வச்ச பேட்டரை ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாம் ஊற்றிட்டோம். இப்போ 2 தட்டு தட்டிக்கலாம். அப்போ தான் உள்ளுக்குள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும். இப்போ ஒரு கனமான பாத்திரம் வச்சுருக்கேன். அடியில் வந்து உப்பு போட்டு வச்சுருக்கேன், சால்ட்டு. இதில் வந்து இந்த ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்குவோம். அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்குவோம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ண கேக் டின்னை இதில் வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 45 to 50 மினிட்ஸ் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வெந்துருக்கான்னு செக் பண்ணலாம். செக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டூத்பிக் எடுத்துக்கணும். அதை அப்படி நடுவில் குத்தணும். அதில் எதுவும் ஒட்டாமல் வந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். எதுவும் ரொம்ப ஒட்டலை, நம்ம கேக் வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு, திருப்பிக்கலாம். திருப்புறதுக்கு முன்னாடி இந்த ஓரத்துல எல்லாம் கத்தியை வச்சு இப்படி பண்ணிவிட்டோம்னா ஈஸியாக வந்துடும். இப்போ ஒரு பிளேட் வச்சு இதை இப்படி திருப்பி போட்டு இப்படி கவுத்துக்கலாம். மேலே அழகுக்காண்டி முந்திரி பருப்பு, கருப்பு கிஸ்மிஸ், செர்ரி வச்சுருக்கேன். இது பார்க்க அழகாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.